டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் விமன்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் அதோட வளர்ச்சியை பற்றியும் விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, விமன்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? உமன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸை தாண்டி முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. சேவிங்ஸ் முதலீடுனா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சேவிங்ஸ்ன்றது தேவைக்காக பண்ணுறது, முதலீடுங்கிறது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பார்த்து அதிக லாபத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி விஷயத்தில் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் ரொம்ப பாப்புலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏர்ன் பண்ணுற உமன்ஸுன்றதே ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் ஏர்னிங்ஸை நோக்கி போயிடுறாங்க. ஸோ அந்த ஏர்னிங்ஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் உமனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அவங்க ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரக்சர்டு சேவிங்ஸ்லேருந்து இப்போ அவங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க பேங்க் டெபாசிட்ஸை தாண்டி வரவே மாட்டாங்க. அதிகபட்சம் கோல்டு வாங்குவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. தி வாண்ட் டு டேக் மச் ரிஸ்க். எப்படி எடுக்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹை ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு சேவிங்ஸு, ரியல் எஸ்டேட்டு, பாண்ட்ஸு, இதெல்லாம் முக்கியமான பார்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். இது அவங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பெண்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டுமே கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஓரியன்ட் தான். இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் நம்ம போய் ஒரு வீட்டில் உமன்ஸ்கிட்ட போய் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், லாங் டேர்மில் வேணும், எதில் போட்டால் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், எது டைவர்சிஃபைடு, இதெல்லாமே நிறைய தெரிஞ்சுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பயங்கர அவேர்னஸ். இப்போ அவங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிட்டத்தட்ட 30% உமன்ஸ் இன்வெஸ்டர் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் கண்டினியூஸாக உமன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் ஸ்டாக் வாங்கணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்னால் ஒரே கொஸ்டின்ஸ் தான், ஷேர் மார்க்கெட் எங்களுக்கு சரியாக வராது, லாஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. அவேர்னஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், வெரி கிளியர். அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட 30%. அதில் எஸ்ஐபி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக உமன்ஸ் இன்வெஸ்டர் இருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. பட் ஆவரேஜ் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் இருக்குது, அது போக எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அந்தளவுக்கு மைன்யூட்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணனால நல்ல ரிஸ்க் எடுத்தே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் உமன்ஸ் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய விஷயம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெண்களுக்கான சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் செப்பரேட் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் இன்வெஸ்டர், உமன் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப பிடிக்காது. ஸோ மார்க்கெட் இறங்கி ஏறிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டீப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்டடியாக க்ரோ ஆகிறது மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட்லி அவங்க ஸ்டே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கீம்ஸு? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஓரியன்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். அவங்க பயங்கர ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறத காட்டிலும் அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது, அதிகமான ஏற்றம் இருக்கக்கூடாது. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு பெட்டராக இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப், ஸோ அதுவுமே இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அது பேலன்ஸ்டு ஆப்ஷன்ஸ், கொஞ்சம் ஈக்விட்டி டெட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதில் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ரிஸ்க்கு கம்மி, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஸோ அது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸு, டேக்ஸ் சேவிங்ஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் சேவிங் கிடைக்கும், as well as ரிட்டர்ன்ஸும் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு எப்பயுமே சூட்டபுளாக இருக்கும். இது வந்து ஆல் வெதர் ஃபண்டு மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இது உமன் இன்வெஸ்டருக்கு ஏன் சூட்டபுளாக இருக்குன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மென்டலி தே ப்ரிப்பேர்டு கொஞ்சம் லாங் டேர்மில் ஸ்டே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பொருத்தமானது ஃபார் ஜென்ரிக். ஸோ ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் எடுக்காத பிடிக்கும், அது டிஃப்ரெண்ட்டு. பட் ஜென்ரலாக அவங்களுக்கு சூட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப்பு, ஹைப்ரிட் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பொருத்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் என்ன மாதிரி சேலஞ்ச் உமன்ஸ் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தடைகளாக இருக்கும்? இந்த உமன் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா உமன் இன்வெஸ்டர்ன்றது வந்து அவங்களோட ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள உமன்ஸோட சேவிங்ஸும் இப்போ உள்ள சேவிங்ஸும் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட இன்கம் வெர்சஸ் முன்னாடியும் இப்போயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. அவங்க சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து மெயினாக அவங்களோட இன்கம். ஸோ அப்போ தான் அவங்க ஃப்ரீடமாக டிசைட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட இந்தியா மாதிரி உள்ள ஒரு கலாச்சாரமான கண்ட்ரியில் அவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் அவங்களோட சேவிங்ஸுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, நமக்கு இந்த பொறுப்பு இருக்கே, இதுலேருந்து நம்ம அங்கே போக முடியுமா, ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா, ஒரு சென்டிமெண்டலாக கூட அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து அவங்க ஒரு இன்கம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான ஒரு டேலண்ட்டில் இருப்பாங்க. அந்த ஜாப் எடுத்துட்டோன்னா நம்மளோட ரெகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து அங்கே மாறிடுவோமோ அப்படின்ற ஃபியரே இருக்கும். அப்போ எங்கே அவங்களுக்கு சேலஞ்சஸ் வருதுன்னா அவங்க இன்கம் பண்ணுறதுலே சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருது. ரைட்டு, ஒரு ஜாப்புக்கு போயிடுறாங்க, இன்கம் பண்ணுறாங்க. இன்கம் பண்ணும்போதே இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட பர்சனல் ஒர்க் பார்க்க முடியாது, அதை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஜென்ரலாகவே உமன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க சேல்ரி மெயின் ஸ்கோப்பு. சேலரி ஃபஸ்ட்டு போகும்போதே அவங்களுக்கு ஒரு லோ சேலரியிலே போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போதே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி கம்மியாக தான் இருக்கும், ஹைக் கம்மியாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் க்ரோத்தில் வந்து சேலஞ்சஸ் எடுப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா சில பர்சனல் கமிட்மெண்ட்டுக்காக கெரியர்லேயே பிரேக் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்களோட ஓன் சேலஞ்சஸ். இன்கம் பண்ணுறதுலே சேலஞ்சஸ் வந்துடும். இது சேவிங்ஸ் பண்ணணும்னு போகும்போதே நம்ம ரிஸ்க் எடுத்து அதில் தப்பாயிருச்சுன்னா நம்மளை யாராவது எதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து மெயின் சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை தாண்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி உடச்சி இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க வெளியில் வர முடியும். ஸோ தனியாக பேரியர்னு கிடையாது. அவங்கள கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், ரிஸ்க்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சரௌண்டிங்ஸ் வந்து பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களால அடுத்த லெவலில் ரிஸ்க் எடுத்து ஹை ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை அவங்க பிரேக் பண்ணி தான் வெளில வரோம். ஓகே, பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான கோல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஜென்ரலாக உமன் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனாக தான் இருக்கும். ஸோ என்னன்னாலும் அந்த எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தே வில் ப்ரிஃபர் ஒன்லி எஜுகேஷன். ஸோ அந்த கோலுக்கு இது ரீச் ஆகும், இது போதும் அப்படின்றது அந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்துருவாங்க. ஸோ தே ப்ரிஃபர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்து கேர்ள் சைல்டு இந்த மாதிரி ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களோட மேரேஜை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி அது ரிலேட்டடாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு இதுக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதான் மேக்ஸிமம் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கோலாக இருக்கும். ஜென்ரலாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரி பண்ணுறதில்ல, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற கோல்ஸ் வந்து இது மூலமாக நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கே சொல்லலாம். 1% தான் வந்து தே ஆர் பிளானிங் ஃபார் தேர் ரிட்டையர்மெண்ட். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100% வந்து உமன் இன்வெஸ்டருக்கு முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் டு ப்ரிஃபர் ஃபார் தேர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும், எந்த டெசிஷனையும் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க, நம்மளால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கிடைக்கும். பட் அதை விரும்புறதில்ல அவங்க. ஏன்னா அது நம்மளோட இந்தியன் கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன்லேயே தான் நம்ம இருக்கோம். பட் ரிட்டையர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எதுக்கும் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ப்ரிஃபரன்ஸு டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் எப்பயுமே.
1%ன்றது ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரிஃபர்டாக வந்து ரிட்டையர்மெண்ட்டை தான் எடுத்துப்பாங்க. இங்கே மட்டும்தான் நம்ம அதை கம்மியாக பார்க்குறோம். ரிட்டையர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அதை எந்த அளவுக்கு தேவைன்றதை பிளானே பண்ண மாட்டாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை வந்து இப்போது ஒரு உமன் இன்வெஸ்டர்கிட்ட போய் கேட்குறோம், ஸோ இந்த மாதிரி வரும்னா அக்செப்ட் பண்ணிடுவார் இமீடியட்டாக. உமன் இன்வெஸ்டர் வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதான் அவங்க பார்ப்பாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் கோலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஃபைனலாக தான் வச்சுருக்காங்க. அவர் சஜஷன் ரிட்டையர்மெண்ட் கோலை வந்து முன்னாடியே எடுத்துக்கலாம். ஓகே, ரிட்டையர்மெண்ட் பற்றி சொன்னீங்க. பெண்கள் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெண்களுக்கு தேவையானது மாதிரி டைவர்சிஃபைடாக இருக்குது. அவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த ஃபண்டை என்ன பண்ணுறாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதனால் இது வந்து வளர்ச்சியாக இருக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற லெவலில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியும். 100% மியூச்சுவல் ஃபண்டோட ஆக்டிவிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. அது போக ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல லாபம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எப்போ வேணாலும் பணம் எடுக்க முடியும். ஸோ அவங்க நினைக்கிற அத்தனை ப்ரிஃபரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக இது மாதிரி ஒரு ஹோப்பு தான் வந்து இன்வெஸ்டர்ஸு, உமன் இன்வெஸ்டர் ப்ரிஃபர் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளே வராங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அன்அவாய்டபுளாக எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. எஸ்ஐபி முக்கியமான கான்செப்ட். ஸோ மந்த் ஆன் மந்த்து சேவிங்ஸ் பண்ணுறது, அது அந்த ரிஸ்க் ஆவரேஜ் பண்ணி கொடுக்குறது, ரொம்ப ஈஸி அமௌண்ட்டு. உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ஸ் ரிலேட்டடாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு உமன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஓகே, பெண்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அவங்க எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் விரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.